எல்லாருக்கும் வணக்கம். நான் இங்கே வந்திருக்கிறது வந்து அது ஒரு மிகப்பெரிய ஒரு ஒரு மனிதனெலாம் தாண்டி எங்கேயோ இருக்கிற ஒரு ஒரு உன்னதமான ஒரு ஒரு மனிதனை தாண்டி இன்னொரு மனிதனை ரசிக்கக்கூடிய ஒரு உன்னதமான மனிதன். அந்த மாதிரி நான் வாழ்நாளில் முதல்ல பார்த்த செலிபிரிட்டி அவர் தான். நான் வந்து 5வது படிக்கும்போது எங்கள் ஊருக்கு வந்திருந்தாரு. அப்போ தூரத்துலேருந்து பார்த்தேன். அதுக்கப்புறம் அவரை பார்க்கணும்னு நினச்சேன். அதனால் எப்படி ரீச் பண்ணுறதுன்னு தெரியல. ஸோ இப்போ தான் என்னால் அவரை பார்க்க முடிஞ்சுது. அவர் வந்து அவரை பற்றி பேசுறதுக்குலாம் எனக்கு தகுதியும் இல்லை, நான் அவ்வளோ பெரிய ஆளும் இல்லை. என்றைக்குமே அவர் என்னுடைய இன்ஸ்பிரேஷன். அவர் வந்து ஒரு மனிதன்ட்டேருந்து இன்னொரு மனிதன் கற்றுக்கணும்னா அவர்கிட்ட நிறைய விஷயம் நான் கற்றுக்கிட்டு இருக்கேன், கற்றுப்பேன். கேப்டன் எங்கேயுமே போல, எல்லாரும் மனசுலையும் கூடியிருக்காரு, என் மனசில் நிறையா இருக்காரு. ஸோ லவ் யூ கேப்டன். குஷி கேப்டன். இந்த இழப்பு வந்து நம்ம தமிழ்நாட்டு மக்களுக்கு எல்லாருக்குமே ஏற்பட்ட மிகப்பெரிய இழப்பு தான் சொல்லலாம். நான் கேப்டனை தான் ஃபர்ஸ்ட் டைம் நேரில் பார்க்குறேன். இது எனக்கு ஒரு வாரம் தான் நினைக்கிறேன். இதை நான் பார்த்து அவ்வளோ பெரிய விஷயம். அவர் ஒரு சிங்கம். அதை தாண்டி வந்துட்டு உண்மையாக பேசுறது, அதை தாண்டி வந்துட்டு ஹெல்பிங் மைண்ட்னா அவரை மாதிரி ஒரு ஆள் பார்த்தது. கேப்டன் மாதிரி இதுக்கப்புறம் தமிழ்நாட்டில் இன்னொருத்தர் வரவும் முடியாது. திரையுலக எல்லாமே அவரு இல்லை, அவரை பார்த்தா நாங்கள் எல்லாமே உதவி பண்ணணும்னு நினச்சே வந்து அவரை பார்த்து தான். காசு பணமா போகும்போது அருணா கடை கூட உருவித்தான் விடுவான், போங்க நீங்களும் காசு சொன்னார். அது வந்து படத்தில் நடக்கிறதும் ஒரிஜினல் நடக்கிறதும் கேப்டனோட வாழ்க்கை தான் உண்மையாக இப்போ நடக்கும் தவிர மற்ற எந்த இதுலையும் நடக்காது. சினிமாவில் ஒன்றுக்கும் இதில் ஒன்றுக்கும். ஆனால் கேப்டன் மட்டும் தான் இயல்பான வாழ்க்கையும் சரி சினிமாவுக்கும் சரி ஒரே மாதிரி நடக்குது. அவர் மட்டும்தான்.